புது பைக் வாங்கிட்டு அலப்பறன்றவங்க மொத்தம் 5 ரகம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு பைக் வாங்கிட்டு அவனும் ஓட்ட மாட்டான், அடுத்தவன் கேட்டாலும் தரமாட்டான். எங்கே அடுத்தவன் கேட்டுருவானோன்ட்டு பொழுதுபோக்காண்டியே பைக் ஓட்டுறது நியாயமா? ரெண்டாவது இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க ஸ்பீடாக போய் அடிபட்டு கீழே விழுறது பத்தாதுன்னு ரோட்டில் போகிறவங்களையும் அடி காயப்படுத்திடுவாங்க. ஏனே பார்த்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூட கண்ணு தெரியல. மூணாவது இவங்களுக்கு பைக் ரேஸ் ஓட்டுறது தான் பொழப்பே. ரேஸ் ஓட்டி நிறைய டோர்னமெண்ட்லாம் கலந்துக்கிட்டு மெடலும் கோப்பையும் வீட்டில் குமிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நாலாவது இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். ஏன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 40 போட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க 30ல் தான் போவாங்க. சார், என்ன எதுக்கு இப்போ வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார், நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இது வண்டியா சார்? அண்ட் லாஸ்ட்டாக எல்லாரும் புது பைக் வாங்குவாங்க. நமக்கும் பார்த்து வாங்கணும்னு தோணும், ஆனால் வாங்க முடியாது, வீட்லேயும் கேட்க முடியாது. எப்படியாவது காசை சேர்த்து வச்சு ஒரு பைக்காவது வாங்கிட மாட்டோம்னு ஏங்குற உள்ளங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில